Hello everyone, welcome to my channel. In the video, we software testing 8th program, develop and test a program to provide total number of objects available on a web page. This is what so this source code is so this we import files import so class name ex8 னு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற க்ரோம் டிரைவரோடைய லொக்கேஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெப் டிரைவருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். தென் டிரைவர் கெட்டில் வந்து நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், anchor.html அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். see here இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இதில் வந்து HTML நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டைட்டில் ஒன்று போட்டிருக்கேன். பாடிக்குள்ளே வந்து ஒரு 4 ஆங்கர் டேக் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆங்கர் டேக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ google.com, gmail.com, amazon.com, youtube.com. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லொக்கேஷனை மட்டும் நான் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அந்த செக்யூரிட்டியில் போய் லொக்கேஷன் எடுப்போம். சீக்வலில் செலினியம் டெஸ்ட் ப்ராஜெக்ட் 3 SRCயில் வச்சுருக்கேன் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த சேம் லொக்கேஷனை வந்து நான் அப்படியே driver.getங்கிறதுல வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் அப்படியே கொடுத்துட்றேன். தென் இது வந்து நீங்கள் உங்களுடைய லோக்கல் டிவைஸில் இருந்து கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாம்பிள் கோடு போட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டோடைய லிங்க்கை கொடுக்கலாம். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க இந்த ஹைட் பண்ணியிருக்க மாதிரி driver.get https / போட்டு நம்ம gmail.com கொடுத்துருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் லிஸ்ட்டுங்கிற இந்த யூட்டிலிட்டி கிளாஸை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் எக்ஸ்பாத்தில் வந்து இங்கே /a அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆங்கர் டேக்கை கலெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஆங்கர் டேக்கை கலெக்ட் பண்ணி அதோட சைஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா 4 வெப்சைட் இருக்குது. ஸோ நான் இந்த இதை ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு போகும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து google.com கிளிக் பண்ணேன்னா google.com போகும். ஸோ சம்திங் லைக் தட். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், மொத்தம் எத்தனை லிங்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 4 லிங்க்ஸ் வந்திருக்கு. இவ்வளோ தான் இதுக்கான கோடிங். ஸோ இந்த கோடிங்கை பார்த்துங்க, இது ரொம்ப சிம்பிளான கோடிங் தான். இம்போர்ட் எந்தெந்த ஃபைல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து க்ரோம் டிரைவரை செட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து மேலே இங்கே கொடுக்குறேன், ஐபாலில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அவ்வளோதான் வீடியோ. ஸோ I hope you would have understand the concept. Thanks for watching my video.